அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹ்மத் ஃபாரூக். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் மூலமாக ஒரு வீடியோ ஒன்று மக்கள் மயமாக்குவதற்காக வேண்டிய இந்த வீடியோ. காரணம் என்னவென்றால், நேற்று இடம்பெற்ற அந்த தெஹிவளையில் இடம்பெற்ற அந்த ஜும்மா பிரசங்கம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றது. இந்த கருத்துக்களை பற்றி நான் எதுவுமே அதிகமாக ஒன்றும் சொல்லப் போவதில்லை. காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவருடைய சுதந்திரம் ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுவது. அந்த விதத்தில் ஜும்மா பிரசங்கம் நிகழ்த்திய அந்த மௌலவி ஆலிம் அவர்கள் கூட அவருடைய கருத்தை தான் அங்கு தெரிவித்துவிட்டு சென்றிருக்கின்றார். அதனால் அவர் கூறியவை அனைத்தும் சரி, அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இப்பொழுது நான் சொல்லும் விடயம் கூட அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இது என்னுடைய கருத்து. இதில் சரியா தவறா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். நான் அதிகமாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. சுருக்கமாக சில உதாரணங்களை கூறுகின்றேன். எமது ஊரில் ஒருவர் இருக்கின்றார், அடாவடித்தனம் பண்ணும் ஒருவர். பாதையில் செல்பவர்களை வழிமறித்து, எங்கே போகின்றாய், எதற்காக, வா, அவருடைய கையில் இருப்பதை பறித்தெடுத்துக் கொள்வதும் அவருக்கு அடித்து துரத்துவதுமாக ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதே போன்று அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும் பொழுது இன்னொருத்தரும் அதே மாதிரியான வேலையை, அவரிடம் உள்ளதை பறித்து கொண்டு அவருக்கும் அடித்து உதைத்து அனுப்புவது, இவ்வாறான அடாவடித்தனத்தில் ஈடுபடும் இருவர் ஒவ்வொரு பகுதியிலுமே இருந்து கொண்டு தினமும் மக்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருப்பார்கள். இதற்காக வேண்டி ஒரு இளைஞர் துணிவோடு வந்து அவரை தட்டி கேட்கும் பொழுது அனைவரும் ஒதுங்கி நின்று பார்வையிடுகிறார்கள். எவருமே அவருக்கு துணைக்காக செல்லவில்லை. அந்த நேரத்தில் இருவரும் சேர்ந்து அவரை அடித்து மட்டம் தட்டி காயங்களோடு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு அவர் குடும்பத்தினர் அவரிடம் கூறுவது என்னது, எதற்கு இந்த வேலை, அனைவரும் மௌனித்திருந்தது மாதிரி உனக்கும் மௌனித்திருக்க இருந்ததே என்று. தட்டி கேட்டவன் தவறு. அப்படியான நிலைப்பாட்டுக்குத்தான், பார்வையிடத்தான் மக்கள் இருந்தார்களே தவிர அவனுக்கு துணை செல்வதற்கு ஒருத்தருமே இருக்கவில்லை. இவ்வாறு தான் அன்று முதல் இந்த இரண்டு நாடுகள் ஒவ்வொரு நாட்டின் மீதும் பலவந்தமாக சில சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்த பழைய யுகத்தை போன்று அடிமைகளாகவே நாம் வைத்திருப்போம் என்ற நோக்கில் செயல்பட்டு வந்தார்கள். அந்த விதத்தில் தான் நமக்கு தெரியும், பாலஸ்தீனத்திற்கு எவ்வளவோ காலமாக யாருடைய ஆதரவும் இல்லாமல் எத்தனை பேர் நோன்பு நோற்றிருப்போம். நானும் நோன்பு நோற்றேன். அவர்களுக்கு நலவு நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நோன்பு நோற்று துவா கேட்டு, எதற்காக வேண்டி, எம்மால் அங்கு சென்று அவர்களுடன் சண்டை போட முடியுமா? முடியாது. எமக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. அல்லாஹ் நேரடியாக என்ன செய்வான் என்றால், அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுடன் சண்டையிட வரமாட்டான் என்பது ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு தெரியும். அப்படியான நிலைமையில் அதற்காக யாராவது ஒருவர் வரமாட்டாங்களா? அந்த நாளிலே தெரியும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை நாடி துவா கேட்டு பாடல்கள் பாடிய அந்த காசா மக்கள் மறந்திருப்பீர்கள். அப்பேற்பட்ட கவலையில் இருந்த நேரத்தில் தான் ஒரு 12 நாட்களுக்கு ஈரான் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய பொழுது, இப்பொழுது வசைபாடும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு வசைபாடி கொண்டிருக்கும் எந்த ஒரு ஜென்மங்கள் கூட, ஜந்துக்கள் கூட சொல்லலாம், அதனுடைய வசனத்தை மாற்றி, ஈரான் இதற்கு வந்தது, ஈரானுடைய பாட்டுக்கு இருந்தது தானே, எதற்காக வேண்டிய ஈரான் இதுக்கு வந்தது, அரபு நாடுகள் அதை பார்த்து கொள்ளும் தானே என்று கூற ஒருத்தனுக்கு தைரியம் இருந்ததா? ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கல்ல. ஏன் என்று சொன்னா, அத்தனையுமே அந்த ரெண்டு நாட்டிட அடிமைகள், அடிமை நாய்கள்.
அதனால தான் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த 12 நாட்களில் அடித்த அடியின் வலி தாங்காமல் தான் அதன் பிறகு அமைதியாக இந்த யுத்தத்தை நிறுத்தி கொள்ள ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். அதன் பிறகு 12 நாட்களில் பட்ட அடி அவர்களுக்கு மறக்கவில்லை. ஆனால் அதன் பிறகு அவர்கள் பெருமளவில் திட்டம் போட்டார்கள். எந்த அளவில் என்று சொன்னால், இவரை ஆரம்பத்தில் கடாபியை ஒழித்துவிட்டு அந்த நாட்டை கைப்பற்றிய மாதிரி, சதாம் ஹுசைனை ஒழித்துவிட்டு அந்த நாட்டை கைப்பற்றிய மாதிரி, இவ்வாறான விதத்திலேயே இவருக்கும் அதே நிலைமையை செய்வோம் என்ற ஒரே ஒரு நோக்கில் தான் திடீரென்று பேச்சுவார்த்தைகள் நடக்குது என்று திடீரென்று கடந்த பிப்ரவரி மாதம் 28 அந்த தாக்குதலை ஈரான் மீது நடத்தினார்கள். அவர்களுடைய ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டார். இதன் பிறகு அவர்களால் செயல்பட முடியாது. ஏனென்றால் ஒரு பாம்பின் தலையை வெட்டிவிட்டால் வால் கொஞ்ச நேரம் ஆடிவிட்டு அப்படியே அமர்ந்து விடும் என்று தெரியும். எனவே என்ன நடந்தது? நினைத்ததை விட மறுபக்கம் அந்த ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்காக வேண்டி இன்று என்ன ஒரு போராட்டம் நேட்டோ நாடுகளை அழைக்கின்றார்கள், யாருமே வருவதாக இல்லை. ஏன்? நீங்களாக ஆரம்பித்த ஒரு போர், அதுக்குள்ள நாங்க வரமாட்டோம் என்று திட்ட தெளிவாக அவர்கள் கூறிவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அடி பலமாக பட்டு கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன இவர்களுக்கு தேவை? ஹோர்முஸ் கால்வாயை திறக்க வேண்டும். இதை திறந்தால்தான் நான் இதில் வெற்றி பெற்றேன் என்ற நோக்கம், அதற்காக வேண்டித்தான் அமெரிக்கா முழு முயற்சியில் ஈடுபடுகிறது. இதுவரைக்கும் அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் உள்ளது. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன செய்கிறது? இவர்களுக்கு துணை போக வேண்டாம், அவர்களுக்கு துணை போக வேண்டாம், ஈரானுக்கு துணை போக வேண்டாம் என்று. ஆனால் இவர்கள் உதவி கேட்டார்களே தவிர தனியொரு ஆண்மகனாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அந்த 2 நாடுகளுடன் இன்று வரை சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். யாருடைய உதவியையும் கேட்கவில்லை. என்ன சொல்கிறார்? பக்கத்தில் இருக்கும் நாடுகளில் அவர்களுக்கு நாங்கள் தாக்கும் தாக்குதலை எதிர்த்தாக்குதல் உங்கள் நாட்டிலிருந்து வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் உங்கள் நாட்டுக்கும் அதே நிலைமை ஏற்படும் என்பதை அவர் அறிவித்து விட்டு தான் செய்கின்றார்கள். உங்களுக்கு எத்தனையோ சரித்திரங்களை பற்றி கூறி பல விடயங்களை கூறியிருக்கின்றார். நான் உண்மையிலே பார்த்தேன். இந்த தெஹிவல சம்பவத்தில் அந்த மஸ்ஜிதில் அந்த பேசிய அந்த ஜும்மா பிரசங்கத்தில் பேசிய அனைத்து விடயங்களுக்கும் சகோதரர் ரஸ்மின் மிகவும் தெளிவாக அது ஒவ்வொன்றையுமே கருத்தால் வென்றுள்ளார். எனவே யாருமே தனிப்பட்ட கோபங்களை அதில் காட்டாமல் கருத்தில் முரண்பாடு இருக்குமாயின் ஆதாரங்களுடன் அதை தெளிவுபடுத்துதல் மிக மிக அழகான முறையில் இருந்தது. சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். காரணம், மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தும் விடயங்களில் எம்மவர்கள் முதலிடத்தில் இருப்பார்கள். காரணம், ஃபேக்கான அக்கவுண்ட்களில் வருவார்கள். தன்னுடைய முகமே தெரியாத ஃபேக் அக்கவுண்ட்களில் இருந்து தேவையற்ற விதத்தில் கமெண்ட் செய்வார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் தேவையற்ற விதத்தில் கெட்ட வார்த்தைகளை கொண்டு. இதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஈமான், இஸ்லாம். எனவே இந்த மாதிரி தெளிவான முறையில் சொன்ன ரஸ்மின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இஸ்ரேல் பக்கம் இருக்கணுமானா ஈரான் பக்கம் இருக்கணும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது, அதனால நாங்க ஈரானை ஆதரிக்கிறோம். இதை புரிஞ்சு. ரெண்டாவதாக அமீர தேர்றோம்ங்கிறாங்க. யார் அமீர தேர்னா? நீங்களாக ஏன் கற்பனை பண்ணி கொள்றீங்க? இந்த உலமாக்கள், இவருக்கு மட்டும் நான் சொல்லலை, நிறைய வீடியோக்கள் இதே மாதிரி வருது. எல்லாரும் ஷியாக்களை ஆதரித்து விடுவார்கள், ஷியாக்கள் பக்கம் போயிடுவாங்க. இங்க யாருமே போகல பாவா. நீங்களாக அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது. மிம்பர் மேடையை பயன்படுத்தி இப்படி பேசுறது. அடுத்ததாக இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்காக வேண்டி களமிறங்கி வந்திருக்கின்ற மற்ற நாடுகள் பின்வாங்கி போன காரணம் ஏன்? ஆப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பலை கொண்டு வந்து கப்பல் கூட பின்தங்கி போன காரணம் ஈரானுடைய வலிமை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்களுடைய அந்த F-35 விமானங்களை கூட எந்த விதத்தில் அடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் என்பதில் கண்கூடாக காண கிடைத்தது. எனவே அமெரிக்காவும் இவர்களும் தோல்வி, இந்த தோல்வியை எந்த விதத்தில் நிறுத்திக் கொள்வது என்று தெரியாமல் இப்பொழுது தயங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஊடகங்கள்
அவர்களுடைய யூடியூபை மேம்படுத்திக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் தவறான கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள் மயமாக்குகின்றார்கள், பொய்யான செய்திகளை கொண்டு வருகின்றார்கள். இந்தியாவில் இருக்கும் ஃபர்ஸ்ட் லைன் என்ற ஒரு யூடியூப் சேனலை செய்கின்ற ஒரு ஊடகவியலாளர், அவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். சரி, அப்போ ஒரு நாட்டில் புகுந்து ஒரு தலைவனை கொன்னா அந்த மக்கள் எப்படி விட்டுருவாங்க? போர் செய்யத்தான் செய்வாங்க. மக்கள் மீது குண்டு போட்டாங்களே இன்னைக்கு வரைக்கும், இல்லை பள்ளி குழந்தைகள் மேலே ஈரான் குண்டு போட்டுச்சுன்னு ஏதாவது காட்டு பார்ப்போம். அவர்கள் சிறந்த முறையில எல்லா கருத்துக்களையும் எடுத்து கூறுகின்றார். அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, ஆனால் அவருடைய கருத்தை எமது நாட்டிலிருந்து இந்த சியா சன்னி என்று சொல்லி பாகுபாடு பிரித்து கொண்டு திரியும் சில கேவலம் கெட்ட முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கின்றீர்களே அவர்களுக்கு. ஏனென்றால் சகோதரர் ரஸ்மினும் குறிப்பிட்டிருந்தான், சியாக்கள் என்று சொல்லி அவருக்காக வேண்டி அந்த சியா கொள்கையை பின்பற்றுவதற்காக வேண்டி யாரும் ஆதரித்துக்கிட்டு போகவில்லை. அதை அவர் தெளிவா சொல்லியிருந்தார். அதே தான் நானும் கூறுகின்றேன். நாம் அந்த நாட்டை ஆதரிக்கும் காரணம் என்னவென்பதை இந்த சகோதர மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் கூறுகின்றார். நான் அதையும் கடைசியில் இணைக்கின்றேன் இந்த இதில் பார்த்து கொள்வதற்கு. அப்படி என்றால் இவருக்கு ஏன், ஈரானுக்காக வேண்டி நாம் ஏன் ஆதரவு வழங்குகின்றோம் என்றால், நான் முதலாவது கூறின ஒரு கதை, அந்த 2 பேர் பாதையில் வருபவர்களுடைய கையில் இருப்பதை பறித்து கொள்வதும் அவர்களுக்கு அடிப்பதும் அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கும் இந்த அராஜகத்துக்கு எதிராக எழுந்து வந்த அந்த பையனுக்கு கூட அடித்த நேரமும் ஒருத்தரும் அவருக்கு வரவில்லை. ஆனால் இந்த 2 பேருக்கும் அடிக்கேண்டிய தைரியமாக தான் தன்னை வளர்த்து கொண்டு முன்வந்து ஒருவன் அடிக்கிறான் என்னும் பொழுது நாம் அவரோடு கைகோர்த்து அவருக்கு உதவிக்கு போக தேவையில்லை. நாம் வழியிலிருந்து வெளியிலிருந்து கைதட்டி வரவேற்று உற்சாகப்படுத்துவது இருக்கிறதே, இது ஒன்று கூட போதும். ஏனென்றால் நல்ல விடயத்திற்காக வேண்டி நாங்கள் கட்டாயம் துணை போக வேண்டும். எமக்கு நன்றாக தெரியும், அந்த மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் கூறும் பொழுது ஈரானை பற்றி குறிப்பிடுகின்றார், அடுத்த நாடுகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஏது ஈரான் இவ்வாறான செயல்கள் செய்ததா என்று அதை கேட்டாலே உங்களுக்கு புரிந்துவிடும் அந்த வீடியோவை. இப்பொழுது அவருடைய அந்த வீடியோவை பார்த்து விட்டு வாருங்கள், நன்றாக இருக்கும். நடத்தக்கூடிய பழைய காலத்து துப்பாக்கி இருந்தாலே அதை சுட்டு வீழ்த்திடலாம் ஹெலிகாப்டரை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஈரான் அதை செய்யவில்லை. ஒருத்தன் உள்ளே விழுந்துட்டான், நம்ம F-35 காலி பண்ணிட்டோம். இந்த ஹெலிகாப்டர் பாவம் ஈரான் பார்டர்லேருந்து ஈராக் பார்டர்லேருந்து உள்ளே காணா போனவனை தேடிட்டு இருக்காங்க, வீணா போனவனு. இப்போ இதை அடிச்சுருந்தா என்ன ஆகும்? ஸோ இப்படி இரக்கத்தோடு இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான்னா, ஏன் ஈரானை நம்ம சப்போர்ட், நிறையா பேர் சொல்கிறான் ஒன் சைடாக பேசுகிற ஒன் சைடாக இல்லைடா. முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் யுரேனியம் இருக்குன்னா, செறிவூட்டப்பட்ட ஆயுதம் இருக்குன்னு தானடா அடித்தான் ஒருத்தனை, ஒரு தலைவன் அடித்தான்ல. ஒரு மாபெரும் தலைவனாக அவர்கள் போற்றக்கூடிய அந்த கமேனி என்பவரை என்கிற மாமனிதரை போட்டு அடித்து கொன்னே இல்லை. இப்போ யுரேனியம் இருந்துச்சா, இல்லை அணு ஆயுதம் இருந்ததா, இல்லைன்னு நீயே சொல்கிற இல்லை இப்போது. அப்போ எதுக்கு பிடுங்குறதுக்கு அடித்த நீ ஒரு நாட்டில் பூந்து? அப்போ உன்னை எப்படி விட்டுருவாங்க? அப்புறம் இதை எப்படி ஒன் சைடர் ஆகும் அப்படின்னா அவர்களை நம்ம கேட்க வேண்டியது. சில தற்கொலைகள்லாம் போடுறான், எவனோ ஒருத்தர் 2 பேர் சங்கிகளாக இருப்பான், இல்லை தற்கொலையாக இருப்பான். அவன் கேட்குறான், சரி அப்போ ஒரு நாட்டில் புகுந்து ஒரு தலைவனை கொன்னா அந்த மக்கள் எப்படி விட்டுருவாங்க? போர் செய்யத்தான் செய்வாங்க. மக்கள் மீது குண்டு போட்டாங்களே இன்றைக்கு வரைக்கும், இல்லை பள்ளி குழந்தைகள் மேலே ஈரான் குண்டு போட்டுச்சுன்னு ஏதாவது காட்டு பார்ப்போம். ஈரானில் 128 குழந்தைகளை கொண்டிருக்கான் குண்டு போட்டு. பள்ளிக்கூடத்தில் யூனிவர்சிட்டியிலலாம் குண்டை போட்டுருக்கான். யாரா கொடுக்குறேன்? யாருக்கு ஆதரவாக பேச சொல்கிறேன்? அமெரிக்காவுக்கும் இவனுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேச சொல்கிறீங்களா? என்னடா பேசுகிறீங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, டிமோனா பகுதி அழிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, இஸ்ரேல் மறு சீரமைப்பு செய்வதற்கே இன்னும் 10 வருஷம் ஆகும். இஸ்ரேல் பழைய நிலைமைக்கு போன மாதம் 1ஆம் தேதி இருந்த நிலைமைக்கு வருவதற்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 5லேருந்து 10 வருஷம் ஆகும். இந்த பணத்தை இதெல்லாம் அமெரிக்காட்ட ஆட்டையை போட்டுருவான்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா ஏமாற்றி, ஏன்னா இவன் கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இருக்குது, அதனால் அமெரிக்கா ஆட்டை போட்டு காசு வந்தால் கூட இவனுக்கு வேலைக்கு ஆள் கிடையாது. போன போர்லேயே சாதாரணமாக பாலஸ்தீனத்துலேயும் காசாக்காரன் அடித்ததுலேயே என்ன ஆச்சுன்னா, ஹிஸ்புல்லா அடித்ததுலேயே இந்தியாவிலேருந்து 1.25 லட்சம் பேரை வேலைக்கு எடுத்து வச்சுருக்கான். எடுக்கிறேன்னு கூப்பிட்டான். இன்னும் எத்தனை பேர் எடுத்து வச்சுருக்கான், இவங்க எத்தனை கணக்கு காட்டினாங்கன்னு தெரில. அப்போ இப்போ நகரமே நாசமாக போச்சு. ஹைஃபா சிட்டி அடி, அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் தலைநகரம் காலி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரயில் நிலையம், முக்கியமான ரயில் நிலையத்தில் முந்தா நாள் போட்டு பொழந்திருக்கு ஈரான், ஒரு ராக்கெட் அடிச்சு.
டோட்டலாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் காலி, ஏர்போர்ட்டும் காலி. எந்த ஃப்ளைட்டும் இவ்வளோ அடி வாங்கிட்டு 16 பேர் காயம்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு நியூஸ் நீங்கள் நம்பி போடுறீங்களடா? உங்களுக்கெல்லாம் மான வெக்க ரோசா இருக்கா? இதெல்லாம் உண்மை. எப்படி நீங்கள் இதெல்லாம் நம்பி போடுறீங்க? சின்ன குழந்தை கூட கேட்கணும். ஏன்னா பில்டிங்கை பார்த்தாலே பூரா தரமட்டமாகி கிடக்கு, மண்ணோட மண்ணா. இதில் 16 பேர் காயம், ஒரு 2 பேர் செத்து போயிட்டான்னு சொல்கிறத கேட்குறது உங்களுக்கு அறிவு இல்லை. இதை ஒரு செய்தியாக வெஸ்டர்ன் மீடியா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வர ஏஜென்சியில் வாங்கி நீங்கள் போடுறீங்களே, எப்படி அதெல்லாம் போடுறீங்க அப்படின்றது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அது ஒரு நகரமே பாதி அழிஞ்சு போச்சு. ஏன்னா அவர்களுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி மையம் டோட்டலாக காலி. இதெல்லாம் எவனுமே எல்லாம் தப்பிச்சு என்ன ஏன்டா ரப்பரில் உருண்டுகிட்டு இருக்கான், எல்லாரும் தப்பிச்சு கடல் கடியில் போயிடுறதுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரை இஸ்ரேலில் மரணித்திருப்பார்கள் தான் கணக்கு சொல்லுது. அமெரிக்க இராணுவத்திலாம் 1000 பேருக்கு மேலே சேர்த்துருக்கு. எத்தனை விமானங்கள் காலியாக இருக்குது, எத்தனை ஏர்பேஸ் காலியாக இருக்குது, எத்தனை பேர் தப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோர்டானில் நேற்று அடி. ஏன்னா எல்லாம் தப்பிச்சு ஜோர்டானுக்கு தான் போனாங்க. இந்த ஏர்பேஸை மூடிட்டு ஜோர்டானு இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய ஜோர்டான் எல்லைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவர்களை இவரையும் பாதுகாத்துக்கலாம், அவனையும் பாதுகாத்துக்கலாம். அங்கே போனாங்க. நேற்று முதல் முறையாக நேற்று முன்தினம் இரவு அதிகாலையில் ஜோர்டான்லேயும் தாக்குதல் நடத்தியிருக்கு ஈரான். மரண அடி அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்குதல். ஸோ இப்படி வளர்ச்சி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக என்னென்னா, இப்போ இந்த பிரிட்ஜை தாக்குனதுக்கு பழியாக இப்போ துபாய், சவுதி அரேபியா, கத்தாரை கூட இப்போ விட்டாங்க. மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் பேக் அடித்ததுனால கத்தாரை விட்டாங்க. அடுத்து நீங்கள் ரசல் கேமாவாக இருந்தாலும் சரி, இப்போ ஷார்ஜாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஹ்ரைனாக இருந்தாலும் சரி, குவைத்தாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற முக்கியமான பிரிட்ஜில் இன்றைக்கி நைட்டு, நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பிரிட்ஜில் தாக்குதல் நடந்தது. ஸோ இப்படி என்னென்னா, இன்றைக்கி யார் வல்லரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அடித்து சொல்லலாம் ஈரான் தான் வல்லரசு, நம்பர் 1 வல்லரசாக தனி ஒரு ஆளாக நின்று சூப்பர் பவர் என்கிற அமெரிக்காவையும் எதிர்த்து கொண்டு அவர்களை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக திகழக்கூடிய, சூனிய சக்தியாக திகழக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இந்த 2 மாபெரும் சக்திகள் என்று உலகமே அஞ்சி நடுங்கி கொண்டிருந்த 2 பேருக்குமே அடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி யாருன்னா ஈரான் தான் தற்போது மானமுள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வல்லரசு. அப்படின்னா ஈரான் தான் ஒரு வல்லரசாக உருவெடுத்திருக்கிறது. இந்த போருக்கு பிறகு இன்னும் அது ஒரு மிகப்பெரிய ரூபத்தை எடுக்கும். இந்த போர் நின்னாலும் ஈரான் மேலே இருக்க பயம் கிட்டத்தட்ட இன்னொரு 5 வருடத்திற்கு அமெரிக்கா விட்டு நீங்காது. இஸ்ரேலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் வேறு அதிபர்கள் எவனுமே 5 வருஷத்துக்கு எந்த பஞ்சாயத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஈரானால் பல நாடுகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லைன்னா அந்த கியூபாலாம் இந்நேரம் ஆட்டையை போட்டுருப்பான் ட்ரம்ப், கிரீன்லாந்து ஆட்டையை போட்டிருப்பான். எல்லாத்துக்கும் ஒரு வீரனாக இன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய ஈரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் தாக்குதல் தொடரும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் எவ்வளவு தெளிவாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதுதான் எமது நாட்டில் இருக்கும் ஒரு சிலருக்கு முஸ்லீம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள். முதலில் இவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெளிவுபடுத்துங்கள். காரணம், முஸ்லீம் என்ற தாய் தந்தையின் வயிற்றில் பிறந்ததனால் அவருக்கு இஸ்லாம் எல்லாம் தெரியும் என்று நினைத்து விடாதீர்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று முதல் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், தனக்கு தேவைப்பட்டவர்களை மாத்திரம் காப்பாற்றுவதற்காக வேண்டி பகிரங்க மேடைகளில் கூட அதிகமாக பேசுகின்றார்கள். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நல்ல விடயம் செய்பவர்களுக்கு ஆதரவை வழங்குவோம், தவறு செய்பவர்களை நாங்கள் விமர்சிப்போம். அன்று முதல் அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், நல்ல விடயங்களை என்றுமே நாம் ஆதரிப்போம் என்றதை மறந்துவிடக் கூடாது. முக்கியமாகவே எமது நாட்டில் இருக்கின்ற அடுத்த முக்கியமான பிரச்சனை ஒன்றுதான் இந்த தௌஹீத்வாதி, தப்லீக்வாதி, இல்லாட்டி ஒவ்வொரு பட்டத்தை ஒவ்வொருவருக்கும் சாட்டி அவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஈகோ. அது ஒன்றும் யார் சொல்வதையுமே நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள். என்னை பொறுத்த வரையில் அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ நல்ல விடயம் ஒன்றை ஒருவர் கூறுகின்றார் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன். அது நல்ல விடயமாக இருந்தால், எமது மனதுக்கு பிடித்த நல்ல விடயமாக இருந்தால் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தப்பு என்றால், அந்த தவறு என்றால், இது தவறு என்று நெஞ்சை நிமிர்த்தி தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய தைரியம் எவனுடைய மனதில் இருக்கின்றதோ அவன்தான் உண்மையான முஸ்லீமாக வர தகுதி பெற்றவன் என்பதை கூறிக்கொண்டு
என்றும் போல் நல்லதே நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.